மரியாயே வாழ்க. அன்பான மரியணை காணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய ஒரு முக்கியமான தொடரில் இருந்தும் இது ஒரு பயிற்சி. ஜெபமாலை ஜெபிக்க முடியாதவங்க இந்த தொடரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெபமாலை ஜெபிப்பீர்கள். உங்களுக்கு அந்த ஆர்வம் வரும். ஏற்கனவே ஜெபமாலை ஜெபிச்சிட்டு இருக்கிறவங்க இதை பார்த்தால் இன்னும் அதிக ஜெபமாலைகளை மாதாவுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க. இந்த ரெண்டு மாற்றமும் கண்டிப்பாக இந்த தொடரில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதற்கு நான் உத்தரவாதமாக இருக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் இந்த தொடரில் நம்ம சொல்லிட்டு வரோம். ஏறக்குறைய 100க்கு மேலே பதிவு போட்டாச்சு இந்த தொடரில். இந்த தொடர் முழுசும் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோக்குள்ளேயும் ஒரே லிங்காக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். முதல் நாள்லேருந்து இன்றைய வரைக்கும் 104 வீடியோக்கள் அதில் இருக்கும். பார்த்து ஜெபமாலை பக்திக்குள்ளே நீங்கள் வரலாம். அதே போல் உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டாலும் அதற்குண்டான லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அன்பானவர்களே, ஒவ்வொரு பகுதியாக பார்த்துக்கிட்டே வந்தோம். ஜெபமாலை எப்படி ஜெபிக்கிறது, ஜெபமாலை ஆர்வம் எப்படி வருது, எப்படி ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கான தடைகள் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் எப்படி உடைச்சிட்டு வருது, இப்படி 104 நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்தோம் ஒவ்வொரு தலைப்பில். இப்போ கடந்த இந்த பதிவிலும் நேற்றைய பதிவிலும் பார்த்தீங்கன்னா புனிதர்கள் ஜெபமாலையுடைய முக்கியத்துவத்தை எப்படி சொல்லியிருக்காங்கன்ற கருத்துக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்று புனித மான்ஃபோர்ட் சொன்ன மிக அருமையான கருத்தை பார்த்தோம். நரகத்தினுடைய விளிம்பில் நின்றுக்கிட்டு அடுத்த செகண்ட் உள்ள தண்டனையில் நரகத்தில் விழப்போகின்ற பாவிகளை ஜெபமாலை மூலம் மாதா எப்படி காப்பாற்றுவாங்க, அதுக்கு எப்படி நம்பிக்கை எப்படி வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு புனித பியோ, நமக்கு எல்லாரும் அறிந்த ஒரு புனிதர், அவர் இன்றைக்கு ஜெபமாலை பற்றி என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையின் உதவியின்றி வாழ்க்கையை கடந்து செல்ல முடியும் என்று சிலர் மிகவும் முட்டாள்தனமாக இருக்கிறார்கள். பரிசுத்த மாதாவை நேசித்து ஜெபமாலை ஜெபியுங்கள். ஏனென்றால் அன்னையினுடைய ஜெபமாலை இன்று உலகின் தீமைகளுக்கு எதிரான ஆயுதம். கடவுளால் வழங்கப்பட்ட அனைத்து அருளும் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை வழியாகவே வருகிறது. முக்கியமான பாயிண்ட் இது. கடவுளால் வழங்கப்பட்ட அனைத்து அருளும் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை வழியாகவே வருகிறது. இந்த கருத்துக்கு சமீபத்தில் எதிர்கருத்து ஒன்று கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே வந்திருக்குது. மாதா அருள் வரங்களின் மத்தியஸ்தின்னு சொல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்து வரக்கூடாத இடத்துலேருந்து வந்திருக்குது. ரொம்ப வருத்தத்துக்குரிய கருத்து அது. மாதா கிரேசஸ், மீடியேட்ரிக்ஸ் ஃபார் ஆல் கிரேசஸ், அனைத்து வரங்களுக்கும் மத்தியஸ்தி, இடைநிலையாளர் அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படின்ட்டு ஒரு அபாயகரமான கருத்து வந்திருக்கு. அதை பற்றி ஒரு தனி வீடியோ ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, பார்ப்போம் அதையும். புனித பியோ 5 காய வரம் பெற்ற மிகப்பெரிய புனிதர். ஒரு நாளைக்கு 35 ஜெபமாலைகளை ஜெபித்த ஒரு மிகப்பெரிய புனிதர். அவர் சொல்கிறார், எப்படி கடவுளால் வழங்கப்பட்ட அனைத்து அருளும் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை வழியாகவே வருகிறது நமக்குன்றார். ஏன்னா ஆண்டவர் இயேசு அவங்க மூலயமா தானே வந்தார் நமக்கு. அதுதான் வரோம், அதுதான் அவங்க மூலயமா நம்ம வாங்கிக்கிட்டதுக்கான என்டார்ஸ்மெண்ட் இது. இதற்கு எதிராக நம்ம இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் வர்றப்ப பயங்கரமாக இருக்குது. திருச்சபையுடைய சூழ்நிலை நினைக்கிறப்ப பயமாக இருக்குது. சரி, நீங்கள் எப்போதும் ஜெபமாலையை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை உங்களை தம் மேலங்கியில் போர்த்தி அவருடைய மகனின் புனித இதயத்திற்கு உங்களை நெருக்கமாக அழைத்து செல்வார். ஆஹா, எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்கள். ஜெபமாலை பக்தியில் இதை பிடிச்சி வேண்டனா போதுங்க. என்ன எவ்வளோ பெரிய தவறு செய்தவங்க பாவியாக இருந்தாலும் சரி மனம் திருப்பப்படுவார்கள். ஒரு பிளஸ்ஸிங். 2வது பிளஸ்ஸிங், பரிசுத்த தாயினுடைய அந்த மேலங்கியில் நாமெல்லாம் போர்த்தப்படுவோம். எவ்வளோ சுகமான அனுபவம் அது பாருங்கள். தேவத்தாயுடைய அந்த பரிசுத்தமான அந்த அங்கிக்குள்ளே நாம் இருக்கிறது, அந்த தாய்க்குரிய கதகதப்பில் இருப்பது எவ்வளோ ஆசீர்வாதம். அப்படியே நம்மளை போர்த்தி தன்னுடைய திருமகனின்
புனித இதயத்திற்கு உங்களை நெருக்கமாக அழைத்துச் செல்வார்கள். த்ரூ மேரி டு ஜீசஸ். இயேசும் பெர் மரியாம்ன்றாங்க, லத்தீனில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷில் த்ரூ மேரி டு ஜீசஸ், தேவத்தாய் வழியாக ஆண்டவரிடம் அப்படின்றது தான் அந்த கருத்து. பரிசுத்த மாதா கிட்ட போனோம்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள்ட்டே வச்சுக்காம நம்மளை சேசுவின் மிக பரிசுத்த திரு இருதயத்திற்கிட்ட கொண்டு போகிறாங்க. மாதா தனியான ஒரு ஆள் கிடையாது. மாதாவையும் ஆண்டவரையும் பிரிக்கவே முடியாது. மாதாவுடைய வேலையை என்னென்னா, அவங்க தான் ராணி, அவங்க தான் அரசி, அப்படி கிடையாது. அவங்க அரசி ராணி என்ன செய்கிறாங்க, நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க வேலையை. ஸோ அப்போ இந்த பரிசுத்த ஜெபமாலையை பிடிக்கின்ற பொழுது, வேண்டுகின்ற பொழுது, தேவத்தாய் நம்மை அரவணைத்து கூட்டி சென்று இயேசுவின் திரு இருதயத்திற்கு மிக அருகில் நம்மை வைக்கிறார்கள்ன்றாரு புனித பியோ. அன்பானவர்களே, மிக பெரிய ஆயுதம், சாத்தானுக்கு எதிரான ஆயுதம் மாதா இதை கொடுத்துருக்குறாங்க. இதை பிடிப்போம், இயேசுவின் மிக பரிசுத்த திரு இதயத்திற்கு அருகில் செல்வோம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து ஜெபமாலை பக்தியை பரப்புகின்ற தூதராக ஆக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். நன்றி. மரியாயே வாழ்க.